நாட்டின் 140 கோடி மக்களும் எனக்கு கடவுள். பிரதமர் மோடி பேச்சு. இந்தியாவின் பிரதமராக பதவியேற்ற மோடி பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் வாழ்த்து. விழுப்புரம் மாவட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் இன்று முதல் அமல். தலைமை தேர்தல் அதிகாரி அறிவிப்பு. தமிழக அரசு நியமிக்க உள்ள மருத்துவ காலி பணியிடங்களுக்கு இந்த ஆண்டு மருத்துவ பட்டப்படிப்பு முடித்தவர்களும் விண்ணப்பிக்கலாம். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவிப்பு. அதிமுகவில் பிரிந்து இருப்பவர்கள் ஒன்றிணைந்தால் மட்டுமே வெற்றி சாத்தியம். முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. ஆதிதிராவிடர் நலத்துறையின் பெயரை மாற்றம் செய்வது குறித்த குழு பெயர் மாற்றம் செய்ய பரிந்துரைக்கவில்லை. தமிழ்நாடு அரசு விளக்கம். கள்ளக்கடல் எச்சரிக்கை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்றும் நாளையும் கடற்கரைக்கு செல்ல தடை விதிப்பு. வெயில் மழையில் கட்சி பணியாற்றிய தமிழிசையை பாஜக கைவிட்டுவிட்டது. தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. பிரதமர் மோடி தலைமையிலான அரசு இனிமேலாவது தமிழ்நாட்டிற்கும் தமிழக மக்களுக்கும் நல்லது செய்யுமா? செல்லூர் ராஜு கேள்வி. பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிறைக்கு சென்ற பிரஜ்வல் ரெவண்ணா ஜூன் 24 வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க உத்தரவு. நீட் தேர்வை ரத்து செய்ய கோரிய மனு அவசர வழக்காக விசாரிக்க உச்சநீதிமன்றத்தில் முறையீடு. மணிப்பூர் தாக்குதல் துரதிருஷ்டவசமானது, கடும் கண்டனத்திற்குரியது. முதலமைச்சர் பிரேம்சிங் விமர்சனம். தொடர்ந்து 2வது முறையாக சிக்கிம் முதல்வராக பதவியேற்ற பிரேம்சிங் தமாங் அரசியல் தலைவர்கள் பாராட்டு. மும்பை விமான நிலையத்தில் 19 கோடி ரூபாய் மதிப்பு தங்கம் பறிமுதல். 2 வெளிநாட்டவர் கைது. தமிழகத்தில் தென்காசி, திருநெல்வேலி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் கனமழை நீடிக்கும். வானிலை ஆய்வு மையம் தகவல். தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.